வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் திருநாளை பற்றி பார்க்க போகிறோங்க. கார்த்திகை தீபம் எதற்காக? தமிழ் மாதங்களில் 8வது மாதமான கார்த்திகை மாதம் பல சிறப்புகளை பெற்றுள்ளதுங்க. அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த முருகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக உள்ளதுங்க. இந்த 3 தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் செய்வதோட பல பரிகாரங்களும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்பட்டு வருதுங்க. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்திருக்கிறாரு. இந்த நாளையே தீப திருநாளாக கொண்டாடிட்டு வர்றோங்க. இந்த நாளன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்களை ஏற்றி பூஜை செய்வாங்கங்க. பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியோட உட்கருத்தாகுங்க. தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னென்ன, அதற்கான அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்திய கலாச்சாரத்தை பொறுத்தவரை எதை செஞ்சாலுமே அதை மனித நல்வாழ்விற்கும் வழிவகுக்கும் வகையிலையும் விஞ்ஞான ரீதியாகவும் செஞ்சுருக்காங்கங்க நம்ம முன்னோர்கள். மனிதனின் நல்வாழ்வு அவனின் உள்நிலை வளர்ச்சிக்கும் உதவுவதோடு அவன் முக்தியை நாடி செல்வதற்கும் வழி செய்கிறதுங்க. இந்த வகையில் விளக்கு ஏற்றுவதும் முக்கியத்துவம் பெற்றிருக்குங்க. ஏன்னா நாம் பார்த்து உணர்வதற்கு ஒளி மிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை நாம் பார்த்து புரிந்து கொள்வதில் நம் பார்வை பெரும் பங்கை வகிக்கிறதுங்க. வெளிச்சம் இல்லாவிட்டால் நம்ம சுற்றி இருக்கும் எதையும் நம்மால் உணர முடியாது, பார்க்க முடியாது. இதன் அடிப்படையில் நமக்கு ஒளி மிகவும் முக்கியமானதுங்க. ஆனால் இந்த நாளில் முக்கியத்துவம் வெறும் வெளிச்சம் அல்லது விளக்கேற்றுவது பற்றி மட்டும் அல்லங்க. நம்ம கலாச்சாரத்தில் விளக்கு என்பது மிக முக்கியமானதாக வணங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. தீபம் ஏற்றுவதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தீபம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த விளக்கை ஏற்றும்போது அதுக்கு என்னென்ன எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு விளக்கெண்ணெய், நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேணுங்க. இந்த பொருட்களை உபயோகிக்கும் போது மட்டும்தான் விளக்கின் தீபத்தில் ஒரு ஒளிவட்டம் வெளிப்படுகிறது. இந்த ஒளிவட்டத்தினால நம்ம வசிக்கும் இடம் சுத்தமாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தீபத்தின் இந்த ஒளிவட்டம் அது இருக்கும் விதத்திலேயே வணக்கத்திற்கு உரியதாக இருக்கிறதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது விளக்கு ஏற்றுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும். இப்படி சகல செல்வங்களையும் பெற 3 நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். ஏற்றப்படும் விளக்கு குறைந்தது 10 to 15 நிமிடங்களாவது தொடர்ந்து எரிய வேண்டும். அந்த நேரம் முழுவதும் வீட்டின் கதவு ஜன்னல்கள் முழுவதுமாக திறந்து வைக்கப்பட வேணுங்க. வீட்டில் உள்ள மின் விளக்குகள் அனைத்தையுமே ஒளிர விடலாம். இப்படி தீப திருநாளை விளக்கு ஏற்றி ஒளிர விட்டு உங்கள் வாழ்வும் ஒளிமயமாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதனால தான் மனிதர்கள் சேர்ந்து புழங்கும் இடத்துல, அது வீடாக இருந்தாலும் சரி, தொழில் நடக்கும் இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துலலாம் நாளெல்லாம் விளக்கு ஏற்றி அதை ஒளிர விடும் பழக்கம் இருந்துட்டு வருதுங்க. இவ்விடங்களில் தான் நம்ம நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு இல்லாமல் எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ விளக்கேற்றலாங்க. நீங்கள் உபயோகிக்கும் இடம், படுக்கும் இடம், குழந்தைகள் படிக்கும் இடம் மற்றும் பொதுவாக நீங்கள் அதிக நேரம் இருக்கும் இடங்கள்லாம் விளக்கேற்றி வைப்பது நிச்சயம் நல்லது. இது நம் மனநிலைக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் நம் சூட்சும உடலிற்கும் நன்மை தரும். இந்த தீப திருநாளில் அனைவரும் ஒன்று சேர்ந்து தீபத்தை ஏற்றி நல்ல வளமும் ஆரோக்கியமும் பெறுவோங்க. நன்றி, வணக்கம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.